ஹாய் வணக்கம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு நல்ல வீடியோவாக ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்திருக்கேன். என்னது அவேர்னஸா? அப்படி என்ன ப்ரோ அவேர்னஸ் வீடியோன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அப்படி என்ன அவேர்னஸ் வீடியோ நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான். இப்போது எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் வாட்சை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ இல்லை, முன்னொரு காலத்தில் நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ பழகணுன்னா, அது ஒரு நிஜமாக நம்ம வாட்ச் யூஸ் பண்ணுறது டைம் பார்க்குறதுக்கு தான். இப்போ இல்லை, முன்னே டைம் பார்க்குறது தான் யூஸ் பண்ணவான்னு கேட்டால் இல்லை. அது நம்ம நார்மலாக இப்போ போகும்போது நம்மளோட கை எம்டியாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு லுக்காகவும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அப்போ இந்த காப்பு வாட்ச் அதெல்லாம் அப்போ போட்டு யூஸ் பண்ணோம். அப்புறமா போக அதோட தேவை இதாகி அது அந்த வாட்சை நம்ம அது வாட்ச் டைம் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ண ஆளுங்க இருந்தாங்க. அப்புறம் வாட்சோட எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்ச், அதுக்கப்புறம் டிஜிட்டல் வாட்ச், அதுக்கப்புறம் பேண்ட் வாட்ச், இப்படி ஒவ்வொரு வாட்சாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி எவல்யூஷன் ஆகி கடைசியாக வந்திருக்கிறது தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அப்போ இருந்த வாட்சுக்கும் இப்போ இருக்க வாட்சுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? அப்போ இருக்க வாட்ச்லேயே நம்ம டைம் பார்க்குறோம், இப்போ இருக்க வாட்ச் கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்லுங்கள், இங்கே இந்த வீடியோ பார்த்துருக்க எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் வாட்சை ஆக்சுவலாக ஸ்மார்ட் வாட்சாக யூஸ் பண்ணுற ஆள் யாருன்னு? ஏன்னா நானும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்மார்ட் வாட்சோட க்ரேஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்சில் இவங்க ப்ரொமோஷன் பண்ண விஷயங்கள் என்ன, நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு ப்ளூடூத் கால் பேசலாம், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணும்போது எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு சில இந்த ஹெல்த் விஷயங்களுக்காக நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டா சின்ன கேம்ஸ் ஆடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் இந்த இந்த ஸ்மார்ட் வாட்சை இப்போது ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் யாருமே யூஸ் பண்ணல. சரி, ஏன் அது யூஸ் பண்ணலன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஸ்மார்ட் வாட்சுன்னு இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஃபோனே எடுத்துக்கலாம். இப்போது நிறைய பேர் ஒரு ஃபோனை நம்ம இப்போ காலங்காத்தால் இப்போ காலையில் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வராருன்னா, அந்த ஃபோனுக்கு ஏற்ற ஒன்று பவர் பேங்க்கு இல்லைனா சார்ஜரு, அங்கே எங்கேயாச்சும் போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கேபிள் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா அங்கே ப்ளேஸ் இல்லைன்னா பவர் பேங்க் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் அதோடைய மெயின் விஷயம் என்னென்னா பவர், பேட்ரி, எலக்ட்ரிசிட்டி அதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாக்கிறதுல தான் மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க்கே ஆகாது. ஸோ அதே போல் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சும். ஸோ நிறைய பேர் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறதே ஒரு சில பேர் மறந்துடுவோம், இல்லைனா சார்ஜ் போட்டு சுவிட்சை போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் போடுறது கிட்டத்தட்ட ஒரு சோம்பேறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு சில பேர்லாம் இந்த சார்ஜ் போட்டால் டக்குன்னு இதாகிடுது, நான் இந்த ரொம்ப லோ பேட்ரி ஆகிடுது, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் சார்ஜ் போடுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம ஒன் டைம் சார்ஜ் போட்டோன்னா, மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா 2 days கூட ஒரு சில ஸ்மார்ட் வாட்ச்லாம் வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிராண்டிங். இப்போது சாம்சங், ஆப்பிள், ஒன் ப்ளஸ், இந்த மாதிரி நிறைய ஷவுமி, இந்த மாதிரி நிறைய பிராண்டு ஸ்மார்ட் வாட்ச் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்மார்ட் வாட்செல்லாம் நிஜமே ஒர்த்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது ஒர்த்தாக தான் இருக்குது. அது நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட்டுக்கு இந்த ப்ளூடூத் காலுக்கு, அதுங்களுக்கெல்லாம் ஒர்த் ஆகுது. பட் ப்ரைஸிங்னு பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரைஸிங்காகவும் இருக்குது. அதாவது எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இருக்கான்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாகவும் இல்லை, ப்ரைஸ் ஹையாகவும் இருக்குது. ஸோ நம்மளால் அவ்வளோ பெரிய ப்ரைஸுக்கு போக முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு சில சைனீஸ் கம்பெனிங்க கொண்டு வந்த விஷயந்தான் க்ளோன் வாட்ச். அப்புறம் அதே மாதிரி ஒரு சில லோ ப்ரைஸில் இருக்க ஸ்மார்ட் வாட்ச், அப்படி வந்தது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கூட.
ஸோ இப்படி நம்ம இந்த லோ ப்ரைஸில் இருக்க ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நம்ம நார்மலாக வாங்கி கட்டும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே இருக்க மாட்டேங்குது. இங்கே இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் கையில் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு பட் அதை சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? நானும் ஆல்மோஸ்ட் இதை ஒரு 1 மந்த்தாக அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பேச போகிறோன்னா, நார்மல் வாட்ச் வர்சஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இந்த நார்மல் வாட்ச் வர்சஸ் ஸ்மார்ட் வாட்ச் இந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே வரும்போது எனக்கு தெரிஞ்சு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நார்மல் வாட்ச், அதில் நீங்கள் 1 டைம் பேட்ரி போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயும் 3 இயர்ஸ்க்குள்ள கூட அதோடய பேட்ரி கெப்பாசிட்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நிற்காது. சின்ன சின்ன ரிப்பேர் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக கொடுத்து மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வாங்கும்போது நம்ம டெய்லி சார்ஜ் போடுறது, இது உண்மையாக சொன்னால் நான் இதை சொல்ல வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா பேட்ரி தான். அது பேட்ரி தான் மெயின் விஷயமே. பேட்ரி டெய்லி சார்ஜ் போடுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. சார்ஜ் போட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் நிற்கவே மாட்டேங்குது. ப்ளூடூத் கால், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், கால்குலேட்டர், மேப்பு, பிரைட்னஸ்ஸு, மியூசிக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு, ரன்னிங், வாக்கிங், அப்புறம் சிரி, ப்ளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்தாலும் யாருக்கும் இது யூஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நிறைய போட்டு குழப்பியிருப்பேன் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில். அதாவது சொல்ல வந்த விஷயத்தை என்னால் சரியாக அதை சொல்ல முடியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதோட ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இப்போதைக்கு ஸ்மார்ட் வாட்ச் தேவையில்லை. ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச் நம்மளுடைய தேவைக்கு அது நிஜமாகவே இப்போ தேவையில்லை. ஏன்னா இப்போது நார்மலாக இப்போது எல்லாருமே ஒரு பிஸி லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிஸி லைஃப்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்சை கட்டிக்கிட்டு அதில் ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. அதில் நம்ம ப்ளூடூத் கால் பேசலான்னு கேட்டாலும் அது ப்ளூடூத் கால் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நாள் வரப்போகிறதும் இல்லை. எப்படியும் நம்ம ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்கணுன்னா அது ஒரு காஸ்ட்டும் ஹையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த பக்கம் போகவே மாட்டோம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ப்ளூடூத் கால் வேணுன்னா அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சிங்கிள் சைடில் வர ஒரு இது யூஸ் பண்ணலாம். வேணால் அதை வச்சனாலும் நீங்கள் ப்ளூடூத் கால் ஈஸியாக போட்டு பேசிக்கிட்டு அப்படி இருக்கலாம். அது ஒரு 2 டேஸ்க்கு மேலே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஸ்மார்ட் வாட்சுக்கெல்லாம் யாரும் போகாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்சு எப்படியும் இப்போது நான் என்னோடய லைஃப்பில் இப்போதைக்கு ஒரு 3 ஸ்மார்ட் வாட்ச் போல் மாற்றிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்மார்ட் வாட்செல்லாம் இனிமேல் எல்லாம் ஒதுக்கிட்டு நார்மல் வாட்ச் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கே பிடிக்கல. ஸோ இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லைன்னா நிறைய பேருக்கு தோணி இருந்து இப்போது நிறைய பேர் வெளியே சொல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இப்போ யூஸ் பண்ணாத பர்சன்லாம் ஏதோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னடா இந்த வாட்ச் யூஸ் பண்ணுற, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி இப்போ நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு வாட்ச் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுலாம் யாராச்சும் கேட்பாங்க, இந்த வாட்ச் என்ன யூஸ் பண்ணுற, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணு அப்படின்னு அவன் ரெஃபரன்ஸ் பண்ணுவான். ஆனால் யூஸ் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின கருத்தெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வீடியோ வரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பாபாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த வீடியோவில் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு நார்மல் கேமராவிலையும் ஒரு நார்மல் லைட்டிங் செட்டப்பில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வீடியோ குவாலிட்டி முக்கியம் இல்லை, வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம போக போக இந்த வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாபாய்.